ஹாய் கைஸ், வணக்கம். நீங்களும் டிராயிங் டீச்சர் ஆகணும்னு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கீங்களா? ஓகேங்க, கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு தான். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலும் சரி, இல்லை இப்போது எல்லா படிப்பும் முடிச்சுட்டு நீங்கள் ஒரு வேலைக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் சரி, இந்த வீடியோவை ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஓவியம் அப்படின்னாவே உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். எல்லாருக்கும் இந்த டேலண்ட் இருக்காது இல்லையா? அதில் ஒரு சிலர் மட்டும் ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறது தெரிய வரும். அப்போது அவங்க ஏதாவது கிறுக்கிக்கிட்டே இருக்கிற மாதிரி கூட எப்போ பார்த்தாலும் ட்ராயிங் வரைஞ்சிக்கிட்டே இருக்கக்கூடிய ஹேபிட்டில் கூட இருப்பாங்க ஒரு சிலர். அப்போது அந்த மாதிரி சின்ன வயசுலேருந்தே ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கிறவங்களும் இருக்கிறாங்க. ஒரு சிலர் ஸ்டடீஸ் எல்லாம் முடிச்சுட்டு வீட்டில் டைம் இருக்கும்போது வரையலாம் அப்படின்னு உட்காரும்போது வரைய ஆரம்பித்து அதில் இன்ட்ரெஸ்ட் ஆனவங்களும் இருக்கிறாங்க. அந்த ரகத்தில் நானுமே நமக்கான டைமுன்னு வரும் இல்லையா? அந்த டைமில் தான் நமக்கு உடம்புக்குள்ளே, நம்ம உள்ளுக்குள்ளே, மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த திறமைகளும் வெளிப்படுத்தக்கூடிய டைமும் அந்த நேரத்தில் தான் வெளிப்படும்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி வெளிப்பட்ட டைமில் தான் எனக்கு இருந்த திறமை தெரிய ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா என்னோடய ஜேர்னி நம்மளுடைய இந்த மை இன்ட்ரோ அப்படிங்கிற டாப்பிக்கில் சொல்ல போகிறேன். ஏன்னா நான் படிச்சுட்ருக்க காலத்துலலாம் எனக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுங்கிறத என்னால் கண்டுபிடிக்க முடியலை. ஆனால் படித்தெல்லாம் கொஞ்சம் எனக்கு டைம் இருந்துச்சு இல்லையா? அந்த டைமில் நானாக கிறுக்கி டைம் இருக்குன்ட்டு ஒரு என்டர்டைன்மெண்ட்டுன்னு கூட சொல்லலாம் இல்லையா? அந்த காலத்துலலாம் ஓய்வு நிலையில் இருக்கக்கூடியவங்க ஒரு என்டர்டைன்மெண்ட்காக வரைகிறத தான் ட்ராயிங்னே சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் நானும் வரைய ஆரம்பித்தேன். அது நல்லா வரைஞ்சதுனால தான் நமக்கும் இந்த திறமை இருக்குது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் தேடுதல் இருக்கும், அதை பற்றி நானும் தேடிக்கிட்டே இருக்கும்போது தான் இந்த ஓவிய ஆசிரியர் பயிற்சி இதெல்லாம் என் கண்ணில் பட்டுச்சு. அதுக்கப்புறமா நானும் ஒவ்வொன்றா படிக்க ஆரம்பித்து ட்ராயிங்கில் என்னென்ன படிப்பு இருக்கோ அது எல்லாத்தையும் முடிச்சுட்டு இப்போ ட்ராயிங் டீச்சராக ஒரு கிட்டத்தட்ட 13 வருடமாக நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஓகேங்க, இந்த சக்ஸஸ் ஸ்டோரியில் ஃபஸ்ட்டு காரணம் என்ன, ரீசன் ட்ராயிங் எடுத்தது அப்படின்னா ஃபஸ்ட்டு இன்ட்ரெஸ்ட். இப்போது இந்த வீடியோவை பார்த்துட்ருக்கீங்க, நீங்களுமே ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கங்காட்டிங்கன்னா நம்மளோட வீடியோவை ஃபாலோ பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்துட்ருக்கீங்க இல்லைங்களா? ஆமாம், கரெக்ட். எல்லாத்துக்குமே டெக்னாலஜின்னு தான் இருக்குது. ஆனால் ஓவியம் அப்படின்னு எடுத்துட்டிங்கன்னா மொழி தோன்றா காலத்துக்கு முன்னாடியே ஓவியம் தோன்றிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சு. அந்த காலத்தில் பேசுகிறதுக்கு ட்ரை பண்ணி மொழி உருவாகிறதுக்கு முன்னாடியே பாறைகளில் ஓவியமாக வரைஞ்சு தான் புரிஞ்சிருக்கிறாங்க ஒவ்வொரு விஷயத்தையும். நம்ம ஓவியத்தோட வயது தான் ரொம்பவுமே அதிகமானது. அப்படிப்பட்ட திறமைகளை டெக்னாலஜி மூலமாகவும் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கலாம். இருந்தாலும் நம்ம கையில் வரைகிறது தான் பேசிக். எடுத்த வீடியோக்களில் நம்ம ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக என்னென்ன மாதிரி ட்ராயிங் இருக்குது, அது எப்படி நம்ம பேசிக்லேருந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். இது வரைக்கும் நான் ட்ராயிங் பெருசாக பண்ணவே இல்லை. நானும் நீங்கள் சொன்ன மாதிரி வேறு படிப்புலையோ இல்லை வேறு வேலையிலையோ நான் இருக்கேன். ஆனாலும் மனசுக்குள்ளே ட்ராயிங் வரையணும்னு இன்ட்ரெஸ்ட் இருக்குது. ஆனால் முறையாக எனக்கு அதை தெரியலை அப்படின்னு நினச்சிங்கன்னா கவலைப்படாதீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்த டாபிக் உங்களுக்காக. இப்போ உங்களுக்கு பெனிஃபிட் தெரியும், நம்மளோட தம்ப்நெயில் பார்த்துட்டு வந்திருந்தவங்களுக்கு தெரியும். இதை இந்த வீடியோ பார்த்து ட்ராயிங் டீச்சர் ஆகிறதுக்கான டிப்ஸ் எதை சொல்லுவாங்க போலன்னு. ஓகே, அதுவும் உண்மை தான். இருந்தாலும் ட்ராயிங் வரைகிறதுனால என்னென்ன பெனிஃபிட் இருக்குது அப்படின்னு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா தான் நம்மளோட சேனலை கரெக்டாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அதாவது ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஹாப்பினஸ் கிடைக்கும் ட்ராயிங் வரைஞ்சிங்க அப்படின்னா. சரிங்களா? ஒரு ஓவியம் வரைஞ்சிங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச ஓவியம் இல்லை நம்மளுடைய வீடியோ பார்த்துட்டு கூட ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் வரைய ஆரம்பிச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு உங்கள் மைண்டுக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கும். அதாவது நீங்கள் கவலையாக இருந்தாலும் சரி, இல்லை ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தீங்க அப்படின்னா அதுலேருந்து ஃபர்ஸ்ட்டு ரிலீஃப் ஆவீங்க. அதுக்கப்புறம் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா ஒரு மெடிடேட் பண்ண மாதிரி இருக்கும். உங்கள் மனசு ஒரு நிலையாகும். அதாவது ஒரு படத்தை நீங்கள் வரைஞ்சி முடிக்கணும் அப்படிங்கும்போது அதுக்குள்ளேயே ஃபோக்கஸ் இருக்கும். ப்ளஸ் உங்களுடைய கவனம் எல்லாமே முழுசாக அந்த படத்தை பற்றியே தான் இருக்கும். சிந்தனையும் அதே மாதிரி தான் இருக்கும். அதனால உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்துகிறீங்க. நம்மளுடைய இன்னொரு சேனல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா, ஹாப்பி டு ஹெல்த்தி லைஃப் அப்படிங்கிறது. அதில் நான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹெல்த்தை பற்றி தான் நான் இம்பார்ட்டன்ட் கொடுத்து பேசுவேன். அப்போது அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்கள் உடலுக்கு ஹெல்த்துக்கு சம்மந்தமானது மட்டும்தான் சொல்லியிருப்பேன். ஆனால் இந்த சேனலில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் மனசை ஒருநிலைப்படுத்தி உங்கள் மனசை சரி பண்ணுறதுக்கான ஒரு சேனல் தான் புது சேனலாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நம்ம உடம்பை சரி பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னாலும் மனசும் நல்லா இருக்கும். அதுக்கு இந்த ட்ராயிங் மேஜர் சப்போர்ட் பண்ணும் உங்களுக்கு. மூணாவது பாயிண்ட் இப்போலாம் பார்த்தீங்கன்னா ட்ராயிங்கை ஒரு எஜுகேட்டாகவே பண்ணுறேன். வேலை இருக்குது, இந்த ட்ராயிங் படிச்சிங்கன்னா இதுக்கான வேலை வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காகவே ட்ராயிங் எஜுகேட்டாகவும் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம்.
அதுக்கடுத்து 4வது பாயிண்ட் வந்து மணி. அதை வரைஞ்சி பழகிட்டீங்க, அதை கற்றுக்கிட்டீங்க, அதை ப்ரொஃபஷ்னலாக உங்களுக்கு எல்லாமே தெரியும், சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கீங்க, அதுக்கான படிப்புகள் என்னென்ன இருக்குதுன்னு தேடி கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா அதுக்கான வேலை வாய்ப்பும் உங்களுக்கு கிடச்சிரும். ப்ளஸ் வந்து நீங்கள் ஆன்லைனில் கூட கிளாஸ் எடுக்கலாம், இல்லை நீங்களாகவே ஒரு ஆர்ட் ஸ்கூல் கூட வச்சு நீங்கள் பண்ணலாம். நிறைய மணி ஏர்ன் பண்ண முடியும், நிறைய வகைகள்லைங்க. இது வந்து ஒரு சிம்பிளாக தான் நேச்சுரல் ட்ராயிங்க்கு உள்ள மதிப்பு வந்து குறையவே குறையாது எப்பயுமே. ஒரு ஷாப்பில் நீங்கள் விற்கலாம், இல்லை ஆன்லைன் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லை ஒரு கிஃப்ட் பண்ணலாம், இல்லை நிறைய நிறைய விதங்கள் அவைலபிள். அப்போது மேஜர் பாயிண்ட் வந்து மணி தான் இங்கே. ட்ராயிங் வரைய கற்றுக்கிறதுனால இந்த மாதிரி வீடியோவெல்லாம் நீங்கள் பார்த்து தெரிஞ்சு பழகிறதுனால இந்த மாதிரி பெனிஃபிட்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுதுங்கிறத தெரிஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா தான் ஒரு கூடுதல் இன்ட்ரெஸ்ட்டோடு நீங்கள் பார்ப்பீங்க. என்னோடய ஜேர்னி வந்து எப்படி ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் சொன்ன விதங்களில் 2வது ரகத்தில் தான் நானும் இருந்தேன். அதாவது சின்ன வயசில் வந்து எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு அப்படின்னாலும் எனக்கே தெரியலை எனக்கு ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ட்டு. அதனால நான் படிப்பு கொஞ்சம் முடித்த பின்னாடி கொஞ்சம் டைம் இருக்கும் இல்லையா, அந்த டைமில் ஒரு என்டர்டைன்மெண்ட்காக தான் அப்படியே கிறுக்க ஆரம்பித்து நல்லா வரைய ஆரம்பித்த பின்னாடி தான் எனக்கே ஒரு ஆச்சரியம் வந்துச்சு, நம்மளாம் இவ்வளோ நல்லா வரைகிறோம் அப்படின்ட்டு. அப்போது அதுக்கான தேடிக்கிட்டு இருக்கும்போது தான் எனக்கு கண்ணில் பட்டுச்சு ஓவிய ஆசிரியர் பயிற்சி அப்படின்ட்டு. அப்போது அதுக்கு சம்மந்தமான படிப்புகள்லாம் தேடி கொஞ்சம் கொஞ்சமாக படித்து அதற்கான இன்டர்வியூ நான் அட்டன் பண்ணிவிட்டு இப்போது வந்து ஒரு 13 வருஷமாக ஒரு ஹையர் செகண்டரி ஸ்கூலில் ட்ராயிங் டீச்சராக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேங்க. ஏன்னா ட்ராயிங் டீச்சர் அப்படின்னாவே ரொம்ப பெருமை தான் படணும் எல்லாருமே. ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லேருந்து +2 வரைக்கும் இருக்க பிள்ளைகளுக்குமே வந்து ட்ராயிங் டீச்சர்னால் தான் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கும் ட்ராயிங் டீச்சர் பிடிக்கும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் எஸ் அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அதில் ஈடுபாடு இல்லை அப்படின்னாலும் ட்ராயிங் அப்படின்னாவே ரொம்பவுமே என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா ஸ்டூடெண்ட்ஸ். அதனால ட்ராயிங் டீச்சர்னாவே எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே பிடிக்கும். மற்ற டீச்சர்ஸ் பண்ணுற வேலையை கூட ட்ராயிங் டீச்சர் பண்ணிடலாம். அது ஒரு ரெக்கார்ட் எழுதுறது, ஏதாவது அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாம். ஆனால் நம்ம ட்ராயிங் டீச்சர் பண்ணுற வேலையை மற்ற டீச்சர்ஸ் பண்ண முடியாது. அந்த ஒரு விதத்துலேயும் நம்ம தனித்துவமாக இருப்போம். அது மாதிரி நிறைய விஷயங்களில் ஸ்கூலில் ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் நான் எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நான் சொல்லித்தருவேன். நமக்கான ஒரு வேலையாகவும் அது கிடைக்கிது. ஏன்னா பிடிச்ச வேலையை செய்கிறவங்க இந்த காலத்தில் ரொம்பவுமே கம்மி. ஏதாவது ஒரு படிப்பு பிடிக்கும்னு படிப்பாங்க, ஆனால் வேலை பார்க்குறது வேறு வேலையில் இருப்பாங்க. மாதிரி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் பிடிச்ச படிப்பை படித்து பிடிச்ச வேலையை செய்கிறவங்க அப்படிங்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுவேன். ஓகேங்க, இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ட்ராயிங் பற்றி நான் தரேன். அந்த வீடியோ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கணும் அப்படின்னாலும் நம்மளோட இந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கே தெரியாமல் கூட உங்கள் ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கோ யாருக்காவது ட்ராயிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, ஆல் தி பெஸ்ட், பை.